ஸோ 1% கம்பெனியோட எலிஜிபிலிட்டி எப்படின்னா ஒன்லி நேச்சுரல் பர்சன் சிட்டிசன் ஆஃப் இந்தியா தான் வந்து 1% கம்பெனியை வந்து இன்கார்பரேட் பண்ண முடியும். ஓகேவா? ரெசிடென்ட்ன்றவங்க யாருன்னா ஸ்டேட் இன் இந்தியா ஆஃப் பீரியட் நாட் லெஸ் than 162 days during the immediately preceding one financial year. The eligibility. சொல்லுமா, சொல்லுங்க. ஆமாண்டா, ஆமா. நீங்க வந்து இந்தியன் சிட்டிசனாவும் இருக்கணும், ரெசிடென்ட்டாவும் இருக்கணும். ஓகேவா? இப்போ வந்து இதுக்கு கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நோ நேச்சுரல் பர்சன் வந்து ஷால் பி எலிஜிபிள் டு இன்கார்பரேட் மோர் தென் ஒன் ஓபிசி அண்ட் பிகம் அ நாமினி. சி நாமினின்ற கான்செப்ட் இங்க கிடையாது 1% கம்பெனில. அதே மாதிரி அவர் வந்து அதே தான் சொல்றாங்க 182 டேஸ் கிரைட்டீரியா இது பண்ணணும். மைனரை வந்து ஓபிசி அப்பாயிண்ட் பண்ண முடியாது. இந்த ஓபிசியை வந்து cannot be converted into any செக்ஷன் 8 கம்பெனி. அப்புறம் வந்து இவங்க நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் எதுலையுமே இன்வால்வ் பண்ணிக்க முடியாது. No such company can convert voluntarily into any kind of company unless 2 years have expired from the date of corporation. அதாவது இந்த கம்பெனியை வந்து வாலண்டரிலாம் வந்து எந்த கைண்ட் ஆஃப் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 2025 ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, 2027 வரைக்கும் அவங்களே கன்வெர்ட் ஆகுறாங்க அப்படின்னா வாலண்டரியில கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அந்த 2 வருஷம் டியூரேஷன் கவர் பண்ணும். அதுக்கு என்ன கண்டிஷன்னா paid up share capital is increased beyond 50 lakhs or is annual turnover during the relevant period exceed, அதாவது growth இருக்கணும்னு சொல்றாங்க கண்ணா, வேற எதுவும் இல்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. So the conditions goes like this. இந்த கண்டிஷன் எப்படி போறதுன்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து no not more than one OPC. ஓகேவா? அதே மாதிரி நோ நாமினி. அப்புறம் எலிஜிபிலிட்டி 182 days criteria. ஓகே, அப்புறம் வந்து no minor shall become member or nominee of OPC. No minor. Such company cannot be incorporated or அதை வந்து செக்ஷன் 8 கம்பெனியை கன்வெர்ட் பண்ண முடியாது. அப்புறம் cannot carry on நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். அப்புறம் வாலண்டரிலி இப்போ 2025லேருந்து 2027க்குள்ள அந்த 1% கம்பெனியை வந்து தே ஹேவ் டு கேரி அவுட். அதுக்கப்புறம் தான் அந்த பீரியட்லயே என்ன தெரியுமா, growth இருக்கணும். growthனா என்ன, ஷேர் கேபிட்டல் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கணும் 50 lakhs.
இது புரிஞ்சுதா? இவ்வளவுதான். கண்டிஷன்ஸ் ஓபி 1% கம்பெனி ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1% கம்பெனினா என்ன? எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ். ஓகேவா? குட். 1% கம்பெனினால என்ன பெனிஃபிட்னா, லைக் இண்டிவிஜுவல் ஆண்டர்பிரினர்ஸ் வந்து கிரியேட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சி ஒரு பேங்க் லோன், இப்ப கம்பெனின்னு போய் ஒரு பேங்க் லோன் கேட்டாலே ஒரு பெரிய ஒரு ஒரு ஸ்டாண்டு தான்டா அது. கம்பெனின்னு போய் நான் ஒரு பேங்க் லோனு இல்லை ஆக்சஸ் டு மார்க்கெட் லிமிடெட்ல அப்படி இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் லெவல்ஸ் வந்து நிறைய இருக்கும். இதுக்கு அதே மாதிரி சி நியூக்கு அந்த 2013 வரதுக்கு முன்னாடி நாங்க படிக்கும் போது 2 ஷேர் ஹோல்டராவது இருக்கணும் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றதுக்கு. பட் ஒன் கம்பெனி வந்து would provide tremendous opportunities for small businessmen, traders. இந்த மாதிரி பாட்டரி குட்டி குட்டியா இருக்காங்கல்ல, ஹேண்ட்லூம் டெக்ஸ்டைல்ஸ், ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் அந்த கம்பெனிஸ் ஆக்டோட பெனிஃபிட்ஸ்லாம் டிரைவ் பண்றதுக்காக தான் 1% கம்பெனின்னு சொல்லியிருக்காங்க. earlier they were working as artisans and weavers on their own, or just கனமா ஒரே. இதுல இந்த ஒர்க்கர்ஸ் அண்ட் வீவர்ஸ் இருக்காங்களா, இவங்க தான் பெனிஃபிட் ஆறாங்க. ஓகேவா? ப்ரீவியஸா தே ஆர் நாட் ஹேவிங் எனி லீகல் என்டிட்டி. They helped them to do business as an enterprise to start their own ventures with the formal business structure. So the amount of complaints by 1% company வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஃபைலிங் ரிட்டர்ன்ஸ், பேலன்ஸ் ஷீட் ஆடிட்லாம் ரொம்ப கம்மி. 1% வந்து டைரக்டா மார்க்கெட் ஹோல்சேல் ரீட்டெயில்ஸ்க்கு அவங்களுக்கு வந்து ஃபுல்லா ஒரு கனெக்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் 1% கம்பெனிக்கு வந்து முக்கியமான 4 பாயிண்ட் என்னன்னா, இண்டிவிஜுவல் என்கரேஜ்மெண்ட் டு த இண்டிவிஜுவல் entrepreneurs. ஓகேவா? they get credit, bank loans, எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் இருக்கு. இது யார் பெனிஃபிட் பண்ணணும்னா, இட் இஸ் பெனிஃபிட்டிங் த ஆர்டிசன்ஸ், வீவர்ஸ், பாட்ரி பீப்புள், அவங்களுக்குலாம் லெஸ் கம்ப்ளைண்ட்ஸ் in terms of filing returns, balance sheet, audit, etc. புரிஞ்சுதா? இதெல்லாம் தான் உங்களோட பெனிஃபிட்ஸ். நெக்ஸ்ட் நாமினி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபார்ம் ஐஎன்சி 32 இதுல ஃபார்ம்ஸ் இந்த ஃபார்ம்ஸ்லாம் அப்டேட் பண்ணியிருந்தேன்ல. ஏன் வஷிதா, ஃபார்ம்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஷீட் போட்டோம்ல விஷிதா தனியா.
ஒண்ணுமே காணுமே விஷயத்தா அந்த ஃபைல்ல. ஒண்ணுமே காணோம். என்ன அந்த இது டேபியே காணுமே. சரி ஓகே. நான் தனியா நிறைய போட்டிருந்தேனே ஐஎன்சிக்குனே. எதையுமே காணோம். இல்ல நான் ஸ்கிராச்ல இருந்து உங்களுக்கு ஆரம்பிச்சேன்ல அப்போலே இந்த ஃபைல் தான். ஆ அதோ அதோ அதோ. ஆ இதோ 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 கிடைச்சிருச்சுடா. கிடைச்சிருது மித்ரா. ம். So form INC 32. இந்த ஐஎன்சி 32 ஓட எதுக்குன்னா நாமினி அப்டேட் பண்றது, நாமினியோட நேம் அப்டேட் பண்றது. அதே மாதிரி தான் கண்ணா இந்த இந்த ஒன் பர்சனால முடியல அந்த ப்ரையார் ரிட்டன் கன்சென்ட் வந்து ஃபார்ம் ஐஎன்சி 3ல பண்ணணும். ஃபார்ம் ஐஎன்சி 3ல நாமினி ஃபார் ஒன் பர்சன் கம்பெனி. 32 வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணணும். அப்புறம் வந்து other person may withdraw his consent by giving a notice in writing to such sole member and to the one person company. Sole member வந்து இன்னொரு பர்சனை நாமினேட் பண்ணுவாங்க within 15 days of the notice of withdrawal. அவங்க வந்து இன்டிமேஷன் பண்ணணும் இன் ரைட்டிங் இன் ஃபார்ம் நம்பர் ஐஎன்சி 3 இங்க இன்டிமேஷன் பண்ணணும். 30 நாளைக்குள்ள ஆஃப் த ரிசிப்ட் ஆஃப் withdrawal of the consent file ரிஜிஸ்டருக்கு அந்த 30 நாள்ல இருந்து ரெஜிஸ்டருக்கு வந்து அவங்க நோட்டீஸ் ஆஃப் தி withdrawal of consent file with the register. A notice of such withdrawal of consent intimation of name of another person nominated by ஒன்றும் இல்லை ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர் நாமினேட் ஆகிறாங்க இல்லையா அந்த நாமினேட் பண்றவங்களுக்கு இன்னொரு நாமினி அவங்க வந்து ஐஎன்சி 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. நாலு நாலு இது இருக்கு ஐஎன்சி 4 நாமினேஷன் பை த நாமினி. ஓகேவா இதுதான் முக்கியமானது இந்த மூணு பார்ட் தான். ஆமா நெக்ஸ்ட் வந்து இல்ல திருப்பி அதே தான் சொல்றாங்க. ஒருவேளை ஓபிசி சீசஸ் டு பி த மெம்பர் தென் ஆஃப்டர் டெத்னா அதே திருப்பி ரிப்பீட் பண்றாங்க. ஐஎன்சி 4ல வந்து அந்த நாமினி நியூ மெம்பர் வந்து நாமினேட் பண்ணோம். ஐஎன்சி 3ல வந்து ப்ரையார் கன்சென்ட் வந்து வாங்கணும். அதே ரிப்பீட் ஆகுறது. பெனாலிட்டி சப்போஸ் இஃப் ஓபிசி ஆர் எனி ஆஃபீஸர் வந்து கான்ட்ரவென்ஸ் எனி ஆஃப் தி ப்ரொவிஷன்ஸ்னா ஒன் பர்சன் வந்து ஹி ஷல் பி பனிஷபிள் வித் ஃபைன். ஞாபகம் வச்சுக்கோங்க அவனுக்கு வந்து ஃபைன் ஆகும்.
1% கம்பெனில வந்து ஏதாவது பெனாலிட்டினா அவங்களுக்கு வந்து it will extend for 5,000 or the further fine which may extend to 500 for every day after the first offense during which the contravention arises. Share certificate. In case OPC, every share certificate வந்து seal ஓட இருக்கணும், which shall be affixed in presence of and signed by the director and the person authorized by board of directors of the company for the purpose of company secretary. ஜென்ரலா ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா, இந்த சீலன் வரும்போதே கம்பெனி செக்ரட்டரி உள்ள வந்துருவாங்க, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வருவாங்க, பர்சன் ஆத்தரைஸ்ட் பை போர்ட் 3 பேருமே வருவாங்க. சப்போஸ் ஓபிசிக்கு வந்து காமன் சீலே அப்படி இல்லைன்னா யார் அந்த presence of whom the seal is required to be affixedன்றத அவங்க வந்து ஷா சர்டிபிகேட்ல சைன் பண்ணும். மேனேஜ்மெண்ட் பை அட்மினிஸ்ட்ரேஷன் இது ஃபுல்லா நீங்க பார்க்காம எழுதணும். இந்த செக்ஷன் 22 என்ன சொல்றதுடா, இந்த இஜிஎம்ஓ, கோரம், சேர்மேனு, ப்ராக்சி, ஓட்டிங், டிமாண்ட் ஃபார் போல் எதுவுமே ஓபிசிக்கு அப்ளிகபிள் கிடையாது. சரியா? அக்ஷயா இது படிச்சிட்டீங்களா செல்லம்? முன்னாடி இதை பைஹார்ட் பண்ண சொன்னேன், பண்ணிட்டீங்களா? இந்த செக்ஷன்ஸோட இந்த செக்ஷன்ஸ் மட்டும் வஷிதா அக்ஷயா பார்க்காம இது இல்லையே, 4 பேருமே எழுதலாமே என்ன இப்போ? நீங்க 4 பேருமே எழுதி எனக்கு அனுப்பிச்சு விடுங்க நாளைக்கு கிளாஸ்க்கு முன்னாடி. சரியா மித்ரா, நந்தனா? ஏய் கீர்த்தனா என்ன ஆச்சுடா, ஏன்டா வரல கீர்த்தனா? ஓ 6:30 வரைக்கும் இருக்குல்ல கிளாஸ். மறந்தே போயிட்டேன். ஐயோ எனக்கு ஆக்சுவலா அவங்க போட்டிருந்தாங்க, நான் மறந்து போயிட்டேன் ஆக்சுவலா. சரி ஓகே, அவங்க ரெக்கார்டிங் பார்க்கட்டும். ஏன்னா இல்லைன்னா எனக்கு இந்த டைமும் எப்படி பண்றதுன்னு தெரியாம போயிடும். அவங்க ரெக்கார்டிங் பார்க்கட்டும், இந்த டவுட்னா கேட்கட்டும். நீங்க ஏதாவது கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சாலும் கம்யூனிகேட் பண்ணுங்க. இந்த பார்ட் ஆஃப் இட் மட்டும் கொஞ்சம் பிரேக் ஆகுதா? இப்ப கிளியரா கேக்குதா? ஸோ நீங்களும் முடிஞ்சா கம்யூனிகேட் பண்ணுங்க, நானும் குரூப்ல போடுறேன். இதெல்லாம் ஓபிசி வந்து கவலைப்பட வேண்டாம். ஓகேவா? ஓபிசி 1% கம்பெனி வந்து அவங்களுக்கு இதெல்லாம் கிடையாது. இஜிஎம், நோட்டீஸ், கோரம், சேர்மேன், ப்ராக்ஸி எதுவுமே கிடையாது அவங்களுக்கு. சரியா? அப்புறம் see it provides for any business which is required to be transacted at any AGM or ordinary it's sufficient in case resolution is to be communicated by the member. ஒன்றும் இல்லை, இவங்களோட ஒர்க் என்ன தெரியுமா, ஓபிசி இவங்க ஏதாவது டிசைட் பண்றாங்க, ரெசல்யூஷன் பாஸ் ஆகுனா ஜஸ்ட் மினிட்ஸ் புக்ல அப்டேட் பண்ணா போதும், ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா? இங்க ஒரே ஒரு டைரக்டர் தான் இருப்பாங்க. ஓகே, அண்ட் ஏதாவது அவங்களுக்கு அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எனி ரெசல்யூஷன் கேன் பி அப்டேட்டட் இன் த மினிட்ஸ் புக். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. புரிஞ்சுதா? கேன் பி அப்டேட்டட் இன் தி மினிட்ஸ் புக். ஆனுவல் ரிட்டர்ன் வந்து கம்பெனி செக்ரட்டரி இல்லைன்னா டைரக்டரே பண்ணிடலாம். ஆனுவல் ரிட்டர்ன் ஆஃப் ஓபிசி. போஸ்டல் பேலட்ன்றது நாட் ரெக்வயர்ட் டு டிரான்சாக்ட் எனி போஸ்டல் பேலட் கிடையாது. ஓபிசில இந்த பப்ளிக் கம்பெனி, பிரைவேட் கம்பெனினா சி இந்த ரூல் இருக்குல்ல, அந்த இந்த ரூல் இருக்குல்ல கணம், 2 வருஷத்துக்குள்ள அவங்க ஏதாவது growth எடுத்துன்னு வந்துட்டாங்கன்னா, இன்க்ரீசிங் 50, இன்க்ரீசிங் 2 crore rupeesனா அப்போ ஓபிசியா அவங்க டிஸ்கண்டினியூ ஆயிடுறாங்க. ஓகேவா? ஆவரேஜ் டியூன் 11 exceeds it shall ceases to be entitled to a continuous OPC. அப்போ it can mandatorily convert it either to a public company or a private company. எப்போனா இந்த 2 ரூல் சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும்தான் கன்வர்ஷன் பாசிபிள். ஒரு குட்டி எம்சிக்யூ கொஸ்டின் வரும், இது எப்ப பாசிபிள்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா only if this condition is satisfied. சரியா? conversion is possible. புரியுதா மித்ரா, நந்தனா, வஷிதா, அக்ஷயா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஓகே. பனிஷ்மெண்ட் வந்து
பெனாலிட்டி பனிஷ்மெண்ட் எல்லாமே ஒன்று இருக்கணும். அதே தான் அவங்களது வந்து இதில் வந்து ஃபைனு 500 எவ்வளோ அஃபென்ஸ் பண்ணுறாங்களோ, இல்லை ப்ரொவிஷன்ஸ் பண்ணல அப்படின்னா the will be punishable fine which may extend to 10,000 with a further fine or extend to 1,000. இது வந்து பெனாலிட்டி, இது பனிஷ்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆஃப் 1% கம்பெனி. அதே சொல்றாங்கண்ணா, இந்த கண்டிஷன்ஸ் ஃபாலோ ஆச்சுன்னா ஓபிசி வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா மாறலாம். ஆனா இந்த கம்பெனி வந்து ஷுட் அப்டைன் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். இந்த கன்வர்ஷன் பண்ணும்போது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து அவங்க வாங்கிக்கணும். யார்கிட்ட இருந்தா கிரெடிட்டார்ஸ் அண்ட் த மெம்பர்ஸ் கிட்ட இருந்து. இதுல ஒண்ணே ஒன்று இருக்கு. எனி ரெசல்யூஷன் பாஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ரெசல்யூஷன் பாஸ் பண்றாங்கன்னா அப்போ இந்த ஃபார்ம்ல ஃபில்அப் பண்ணும், ரெசல்யூஷன் பாஸ்ட் பை 1% கம்பெனி. சரியா? அப்டேட் பண்ணோம். மற்றபடி அவ்வளோதான் கண்ணா, முடிஞ்சிச்சு. ஃபார்ம் IN 6 INC 6 இங்கே ரிப்பீட் பண்றதா ஃபார்ம் INC 6 இதுக்கு. ஸோ என்னெல்லாம் ஃபார்ம்ஸ் பார்த்துருக்கோம், இங்கே ஒரு INC 6, அப்புறம் இங்கே ஒரு MGT 14, இதெல்லாம் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் இதுக்கு முன்னாடி வந்து ஃபார்ம் INCC, அப்புறம் ஃபார்ம் INC 4, ஃபார்ம் INC 32, இதெல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்ம் INC 32 ஸ்பெசிஃபை பண்ணோம், நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, ஓகேவா? அப்புறம் வேற என்ன ஃபார்ம், இங்கே ஃபார்ம் MGT 14, இவங்க இதை பத்தியான ரெஃபரன்சஸ் கரெக்டாக கொடுத்துருங்க, அவ்வளோதான் முக்கியமான ஃபார்ம்ஸ். சரியா? 1% பண்ணி இதோட முடியறது. இப்போ ஸ்மால் கம்பெனினா என்ன அர்த்தம்னா, the concept of small companies has been introduced for the first time in Companies Act, much in the same way as OPCs. OPCs and small company cannot be formed for non-objectives. நந்தனா நாளைக்கு மார்னிங் வச்சுக்கலாமாடா? வஷிதாக்கும் அக்ஷயாக்கும் கூட நாளைக்கு லீவுன்னு சொல்றாங்க. நந்தனா, நான் கீர்த்தனா கிட்ட கேட்குறேன். ஒரு 9 o'clock 9:30னா கூட ஓகே தான்டா. கொஞ்சம் நான் ஸ்மால் கம்பெனி, ஏன்னா கம்பெனி அக்கௌண்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப ஸ்லோவாகவும் போகக்கூடாது. ஒரு 4 ஹெட்டிங், மெயின் ஹெட்டிங் நான் கவர் பண்ணிட்டே வந்தேன்னா ஈஸியாக இருக்கும். ஸ்மால் கம்பெனி நாளைக்கு ஸ்டாச்சுட்டரி கம்பெனி, இது லிமிடெட் லயபிலிட்டிஸு, அதுக்கப்புறம் வந்து அசோசியேஷன் நாட் ஃபார் ப்ராஃபிட் சும்மா கோத்ரூ பண்ணிக்கலாம். வைண்டிங் அப், ரிவொகேஷன் லைசன்ஸ், அமால்கமேஷன், பனிஷ்மெண்ட், இது இந்த ஸ்ட்ரெச் முடிச்சிடலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து
கண்ணா இந்த ஹோல்டிங் கம்பெனிஸ் அண்ட் சப்சிடரி கம்பெனிஸ் பேஜ் நம்பர் 357 நீங்க கோ த்ரூ பண்ணிட்டு வரீங்களா உங்க எண்ட்ல? ஹோல்டிங் அண்ட் சப்சிடரி 357 ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்ல அது. ஹோல்டிங் அண்ட் சப்சிடரி கம்பெனிஸ். ஓகே, நான் இதோட முடிச்சுக்கிறேன். கம்பெனி வஷித் பார்த்துருக்கீங்களா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல? மித்ராவும் பார்த்துருப்பாங்க. 1% கம்பெனி ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரா. மித்ரா இந்த கிளாஸ்ல நீங்க இந்த அட்டன் பண்ணீங்களா? ப்ராஸ்பெக்டஸ்ல இருந்து இதுக்கு. ஓகே ஓகே ஃபைன். ஸோ இது இம்பார்ட்டன்ட் 14 மார்க்ஸ்ல வரும். 7 மார்க்ஸ்ல கண்டிப்பா வரும், 14 மார்க்ஸ்லயும் வரும். ஆனால் நல்லா பார்த்துக்கோங்க. 1% கம்பெனி வருது. ஓகேவா? இது ஸோ 1 2 3 4 5 ஹெட்ஸ் நாளைக்கு வரும்போது நல்லா கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. சரியா? அண்ட் மெயினா இந்த ஃபார்ம்ஸ்லாம் என்னென்னு பார்த்துட்டுருங்க. சரியா? ஓகே கண்ணா, பார்க்கலாம். எனக்கு வஷிதா அக்ஷயா எனக்கு வந்து 7 to 8 கிளாஸ், நந்தனா அண்ட் மித்ரா 9 to 9:05 to 10:05 வச்சா இன்னைக்கு ஓகேவா இருக்குமா உங்களுக்கு? ஆ மித்ரா உங்களுக்கு ஓகேவா? இன்னைக்கு ஒரே நாள் மட்டும். சரி ஓகேடா. இன்னைக்கு வந்து ஓஆர் தான் பார்க்க போறோங்கண்ணா. ஓகே, ஓஆர் எப்படி போயிட்டு இருக்கு ஹோம்ஒர்க்லாம்? மித்ரா, நந்தனா. 5 to 6 சம்ஸ் இருக்கா? ஏன்னா கஷ்டமா இருக்கா? கஷ்டமா இருக்கு. சரி ஓகே ஓகே. பட் அண்டர்ஸ்டாண்டிங் ஓகே தானே? அதுக்காக கேட்குறேன். சரி சரி ஓகே. ஸோ நந்தனா ஹோம்ஒர்க் அனுப்பிச்சிடுறீங்களா இன்னைக்கு? ஆ குட்ரா. வஷிதா அக்ஷயா நம்ம 8:05க்கு மீட் பண்ணலாம்டா. இன்னைக்கு வந்து காஸ்டிங் கிளாஸ், ஸ்டாண்டர்ட் காஸ்டிங். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங். என்னம்மா சொல்லுங்க அஷு. நான் சொன்னேனேடா, குரூப்ல போட்டிருந்தேனே ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அந்த வீடியோ ரெக்கார்டிங் சரியா வரலடா. எப்படின்னா இது வந்து கட்டாய் இருக்கு. 2 minutes இதுவா இருக்கு, அப்புறம் கட்டாய் இருக்கு, அந்த மாதிரி இருக்குடா. நான் குரூப்ல கூட போட்டிருந்தேன், ஐம் unable to upload a standard costing video. இந்த டைப் 1 டைப் 3 மெடில் காஸ்டிங்கோட மட்டும் நல்லா படிச்சுட்டு வாங்க. சரியா? ஃபார்மேட்டு இன்னைக்கு எப்படினாலும் ரீகேப் ஆகும் அக்ஷயா. ஜாயின் பண்ணீங்கன்னா புரிஞ்சுட்டுருவீங்க. ஓகேவா? சரி ஓகே. ஓகே ஓகே. தேங்க்யூ மித்ரா. தேங்க்ஸ் நந்தனா. வஷிதா தேங்க்யூ. அக்ஷயா தேங்க்யூ. தேங்க்யூ கண்ணா. ம். தேங்க்யூ.